லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், இங்க என்னடி பண்ற? வா. என்னம்மா? வா வா. ஏய் பொம்மி, அவ மாப்பிள்ளை எதிர்த்து சண்டை போட்டவன் உன்னையே என்ன பாடுபடுத்திருக்கான். அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. நான் பேசினாலே நீ என்ன அந்த திட்டு திட்டுவ. இப்ப என்னடானா நீ போய் அவன்கிட்ட பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன புத்தி கித்தி கேட்டு போச்சா? அந்த பெருசு என்னடானா யார பார்த்தாலும் நல்லா பேசுன்னு சொல்லிச்சு. இந்த அம்மா என்னடானா இவனாண்ட பேசாத அவனாண்ட பேசாதன்னு சொல்லுது. என்ன பண்றதுன்னு புரியலையே. ஏய் பொம்மி, என்னடி பதிலையே காணோம்? அவன்கிட்ட என்ன பேச்சுன்னு கேட்டான்ல. ஒன்னும் இல்ல, அவர்தான் ஏதோ பேச்சு கொடுத்தாரு. அவன் மட்டும் நம்ம வீட்டு பக்கம் வரட்டும். இருக்கு அவனுக்கு போழா போனவன். சரி சரி, இங்கே இரு. நான் வாணி வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். ஓ, இதான் நம்ம ஊடா. நல்ல வேலை, அவனாண்ட பேச்சு குத்ததுனால தப்பிச்சோம். வந்துட்டீங்களா தம்பி? வண்டியை பார்க் பண்ணிட்டீங்களா? பார்க் பண்ணிட்டேன். வாங்க. எங்கம்மா கோபியும் மல்லிகாவையும் காணோம்? வந்துருவாங்கப்பா, வர நேரம்தான். பொம்மைய பார்க்க போறேன்னு சொன்ன உடனே 2 பேரும் என் கூட வரேன்னு ஒரே அடம் பிடிச்சாங்க. நான் தான் வீட்ல இருங்கன்னு சொல்லிட்டு போனேன். சரி, நீங்க உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சித்தார்த், வெளியில பயங்கர வெயிலா இருக்குல்ல? ஐயோ, சம வெயிலு. இவருதான் பொம்மையோட நைனாவா இருக்குமோ? தம்பி, இந்தாங்க. என்ன பொம்மி, புது பிறவி எடுத்து வந்த உடனே உங்க அப்பாவை பாத்துட்டு இருக்கியா? சரி, நான் போய் ஜூஸ் கலக்கி எடுத்துட்டு வரேன். சத்தியமா சொல்றேங்க, திடீர்னு அவ வந்து நின்னதும் எனக்கு அப்படியே கொலை நடுங்கி போச்சு. நடுங்கி போறதுக்கு அவ என்ன பேயா பிசாசா? பொம்மி மாதிரியே இருக்கிற ஒருத்திய கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. இது அந்த கிழவன் வேலையா சித்தார்த் வேலையான்னு இன்னும் நாங்க கண்டுபிடிக்கல. அவ யாரு, என்ன, அவ பின்னாடி யாரு இருக்கா, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு இருக்கு வேட்டை. அப்புறம் இன்னொரு விஷயம், அவளை பார்த்ததும் நான் தான் பயந்துட்டேன்னு ஒழிய அவ துளி அளவு கூட பயத்தை காமிக்கவே இல்லைங்க. நேரம் என்கிட்ட வந்து மாமா எப்படி இருக்கீங்க அது இதுன்னு பாசமா பேசினா. அதுலதான் நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். இதுல இருந்தே உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம் அவ பொம்மி இல்ல வேற யாரோன்னு. ஒருவேளை அவ உண்மையான பொம்மியா இருந்தா, ஏண்டா கொலகார பாவி, என்னையா கொலை பண்ண ட்ரை பண்ணன்னு உன் சட்டைய புடிச்சு கேள்வி கேட்டிருக்க மாட்டா? ஏங்க நீங்க வேற எங்க பயமுறுத்துறீங்க? தவமணி, இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாத. இங்க பாரு, ஆராய்ச்சி பண்ற வேலை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணுங்கிற வேலைய மட்டும் நீ பாரு. நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு பண்ண, ஊர்லயே வச்சு அவ கதைய மொத்தமா முடிச்சிரு. என்ன சொல்றீங்க? பொம்மிய கொன்னதும் அவள மாதிரியே ஒருத்திய கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இப்ப அவளையும் கொன்னுட்டா கூட்டிட்டு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன ஜெராக்ஸ் மிஷினை வச்சு வரிசையா பொம்மிய பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா என்ன? அதுவும் கரெக்ட் தான். இத பாரு தவமணி, அவளை முடிக்கணும். ஆனா சாதாரணமா இல்ல. பொம்மி சாவ விட அவ சாவு கொடூரமா இருக்கணும். என்ன பேச்சே காணும்? யோசிக்கிறியா? இவ இருக்கிற வரைக்கும் நமக்கு ரிஸ்க் தான் தவமணி. எப்ப வேணாலும் பொம்மி விஷயத்தை இவ மூலமா போலீஸ் தோண்டி துறவ நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல? புரியுதுங்க, புரியுது. நான் பாத்துக்கிறேங்க. அவளை உண்டுல நாக்கிறேன். மொத்தமாவே அவளை இல்லாம ஆக்கிட பண்ணிடலாங்க. என்னம்மா, என்ன சொல்றான் அந்த தவமணி? பயந்து நடங்குறான். அதான் மொத்தமா முடிக்க சொல்லிட்டேன்.
முடிக்கணும்மா. அவளை மொத்தமா முடிக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார். யோ பெருசு என்னயா? என்னம்மா, எதுக்கு இப்படி திடீர்னு மிரட்டுற? வர வர உன்னை பார்த்தாலே பயமா இருக்குமா? என்ன உன் பேரனாண்ட மாட்டி விட்டு நீங்க ஜாலியா இருக்கிறல்ல, நான் அந்த ஆளாண்ட மாட்டிக்கின்னு என்ன பாடுபடுறேன் தெரியுமா? என்னம்மா, என்னாச்சு? ஆ? என்ன ஆச்சா? உன் பேரன் வந்து மீன் குழம்பு வச்சு கொடுன்னு சொல்றான். நான் என்ன பண்ணிட்டோம்? மீன் குழம்பு தானேம்மா, வச்சு கொடுமா. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவான். அப்படியே குழம்புல கொஞ்சம் காரம் ஏத்தி கொடுமா, அப்பதான் எனக்கும் பிடிக்கும். யோ என்ன கலாய்ச்சி நிறுறியா? நான்லாம் எங்க வீட்டு வாசல விட்டு இறங்குனாலே எதிரிலேயே ஹோட்டல் தான். அங்கேயே சாப்பிட்டு வாழ்ந்தவனா. இந்த சமைக்கிற ரூம் எல்லாம் எங்க இருக்கும், அதுல என்னென்ன இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. நீ என்னடான்னா என்னைய மீன் குழம்பு வைக்க சொல்ற? அதெல்லாம் நமக்கு ஒத்தே வராது. ஒழுங்கா போய் உன் பேர் நான் சொல்ற. நாயா கையிலேயே மாவு பசஞ்சு நிக்கிற? அது ஒண்ணு இல்லம்மா, நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணு, நீ நேர சித்தார்த்த கிட்ட போய் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அங்க போய் மீன் பிடிச்சுக்கிட்டு வாங்க, நான் குழம்பு வச்சு தரேன்னு சொல்லு. குளத்துக்கெல்லாம் போக மாட்டாம்மா. போனாலும் அவனால மீனெல்லாம் பிடிக்க முடியாது, பிடிக்கவும் தெரியாது. யோ என்னயா நீ கொச்சல் குத்துனுக்குற? இதெல்லாம் ஏற்கனவே தாடிகாரனாண்ட நான் சொல்லிட்டேன்யா. அப்படியா? அவன் என்ன சொன்னான்? மீன் குழம்பு தானே, இங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அங்க போய் நல்ல மீனா பார்த்து புடிச்சிட்டு வாங்க, நான் குழம்பு வச்சு தரேன். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் நான் குளத்துக்கு போய் உனக்காக ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் பாரு. இப்படிதாயா நானும் பார்த்தேன். மீனையே பிடிச்சிட்டு வந்துட்டானா? ஆ, சரி, ஒண்ணு பண்ணலாம். காரசாரமா எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு ஆன்லைன்ல பார்த்து சொல்றேன், நீ அதே மாதிரி பண்ணிடு, அவ்வளவுதான். யோ இதெல்லாம் சத்தியமா வேலைக்கே ஆவாதியா? தயவு செஞ்சு எனக்காக வச்சு கொடுமா. என்னாலலாம் குழம்பு வைக்க முடியாது சொல்லிட்டேன். ராணி, எதையாவது சொல்லி அந்த தாடிகாரனை சால்வ் பண்ணு போ. என்னம்மா இப்படி சொல்ற? அவங்கிட்ட என்னம்மா நான் சொல்லி சமாளிக்கிறது? அதுக்கு தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் வச்சு கொடுமா, ப்ளீஸ்மா. சரி சரி, மூஞ்சி அப்படி வச்சு தொலையாத, வச்சு தரேன். ஆனா ஒண்ணு, நீ சொன்னதை கேட்டு கோயம்பு வச்சதுக்கு அப்புறம் அது சரில இது சரில நீ எதையாவது சொன்ன, அவள்தான் சொல்லிட்டேன், இந்த ராணி ராணியாவே இருக்க மாட்டா. அடடடே, அப்ப நீ பொம்மையா மாறிடுவியம்மா? பத்ரகாளியா மாதிரி பொட்டு எடுத்துருவான் அம்மா அவனை. என்னது மவனே வா? நான் உன் தாத்தாமா. யோ யோ ஒரு பேச்சுக்கு சொன்னையா, சும்மா தோன் 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 தோனன். ஐயோ பெருசு கண்ணை கசகிச்சேன்னு பெரிய எவ்வளோ ஆட்டம் இங்க வந்து நின்ட்டோம். நான் அப்போதோ சரி பாரத்தை மேல இருக்கிறவன் மேல போட்டு பெருசு என்ன சொல்தோ ஒளரி கொட்டி கிளறி மூடி வச்சிட வேண்டியதுதான். வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு, போன் பந்தா பாத்தியாது? ஐயோ இவ்ளோ நேரமாயா போன் பண்ணிருதுக்கு? வீடியோ பார்த்துட்டு தானேமா போன் பண்ண முடியும். சும்மா அது தெத்து பேசின்னு இருக்காம என்ன பண்ணுன்னு சொல்லி தொலை. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை என்னன்னா அந்த மீனை சுத்தம் பண்றதுதான். சிறப்பா முஞ்சுது, அவள்தானா? இல்லம்மா, இனிமேதான் குழம்புக்கான வேலையை ஆரம்பிக்க போறோம். பொம்மி, ஐயோ வந்துட்டான். யாருமா? வேற யாரு? பொம்மி, நீ பெத்தது ஒண்ணு பெத்து விட்டுக்குது, அதான். ஓ
ஓ சித்தார்த்தா. அவனேதான். பொம்மி பொம்மி, என்ன பொம்மி குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்ட போல? ஆமா ஆமாங்க. என்ன ஹெல்ப் வேணும்னு கேளு, நானும் கூட வந்து செய்யறேன். ஒண்ணும் வேணாம், கிளம்புங்க. என்னது? இல்ல இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நானே குழம்பு வச்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். இல்ல நீ ஒரு ஆளா தனியா கஷ்டப்படுறீன்னு தான் நான் வந்தேன். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைங்க. சரி ஓகே, உன்னோட மீன் குழம்பை டேஸ்ட் பண்றதுக்காக நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம். வெயிட்டிங். பை. அப்படியே அந்த கத்தியத்தை அவன் தொண்டை அருங்க. எப்பா யோ பெருசு, அந்த தாடியாரன் போயிட்டான். அடுத்து என்ன பண்ணணும் டக்குன்னு சொல்லு. இப்ப நான் சொல்ல போறது எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கோ. குழம்பு வைக்க 4 வெங்காயம், 3 தக்காளி, 10 பல்லு பூண்டு, அரை மாங்காய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்க. அடுப்பை பத்த வச்சு அடுப்பு மேல கடாயை வை. நீ சொன்ன மாதிரியே நல்லா கொச்சி வருது பெருசு. இப்போ அந்த குழம்ப கொஞ்சம் போல எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு. என்னம்மா எப்படி இருக்கு குழம்பு? அட போயா, ஒரு டேஸ்டும் இல்ல, சப்புனுக்குதியா. என்னம்மா சொல்ற? குழம்பு சப்புன்னு இருக்கா? நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒழுங்கா தானே செஞ்ச? எல்லாத்தையும் ஒழுங்கா தாயா செஞ்சேன். அப்புறம் ஏன் சப்புன்னு இருக்கு? ஓ, உப்பு போடலையா? நீ தான் அதை சொல்லவே இல்லையே. என்ன பொண்ணுமா நீ? குழம்புக்கு உப்பு போடணுங்கிறது நான் சொல்லித்தான் தெரியணுமா? சரி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோ. போடுறேன் போடுறேன். ஐயோ என்னம்மா ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குது? ஐயோ நீ வேற ஐயோன்னு பதற, என்னாச்சு? இல்ல பெருசு, உப்பு டப்பா எடுத்து கோயம்புல போடலான்னு போனா கைய மிஸ் ஆகி டப்பாவோட கோயம்புல ஊந்துச்சியா. என்ன ராணி நீ இப்படி சொதப்பிட்டியே? கொஞ்சமாவது கவனமா இருக்கிறது இல்லையா? மொத்த உப்பையும் கொட்டினா அந்த குழம்பு என்னத்துக்கு ஆறுது? அவ்வளவுதான், அந்த குழம்பு விளங்கவே விளங்காது. விளங்காதுன்னு சொல்றதுக்கா நீ இருக்கிற? டப்பா ஊந்ததும் ஒண்ணு எடுத்துட்டாயா, ஆனா கொஞ்சம் அதிகமா கொட்டிச்சு. இப்ப இதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லியா? இங்க பார், குழம்புல உப்பு ஜாஸ்தி ஆயிருச்சுன்னா ஒண்ணு உருளைக்கிழங்க வெட்டி போடலாம், இல்ல தேங்காய் அரைச்சு ஊத்தலாம். நீ எவ்வளவு போட்டிருக்கேன்னு வேற தெரியல, அதனால தேங்காயை அரைச்சு ஊத்து பார்க்கலாம். இந்த பாரு பெருசு, இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் ஓகே, இதுக்கு மேல நம்மளால வேலைக்கே ஆகாது. நான் டயர்ட் ஆயிட்டேன்னு விட்டுரு. என்ன எல்லாத்துக்கும் விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்க? என்னமோ நீங்க சும்மா வந்து இருக்கிற மாதிரி. காசு கொடுத்து தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். கொடுத்த காசுக்கு ஒழுங்கா வேலையை பாரு. பெருசு, பாத்தியா உன் வேலைய காட்டுற? இந்த ராங்கெல்லாம் என்னாண்ட வச்சுக்காத, அவள்தான் அப்புறம் பதில் எல்லாம் திருப்பி விட்டுருவேன். என்ன பாஷை இது? நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. கிச்சனுக்கு நேராவா காமிக்கிறேன் பதில்னா என்னன்னு, அப்ப புரியும் நான் என்ன பாஷை பேசுனேன். இருக்கு பாசையா பாசை. இங்க பாருமா ராணி, நீ ஏதோ தப்பா பேசுறன்னு மட்டும் புரியுது, ஆனா இப்ப அது விஷயம் இல்லம்மா. நீ இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இது ரொம்ப தப்புமா. கை நீட்டி காசு வாங்கிட்டு அதுக்கு விரோதமா நடந்துக்காத. சும்மா எல்லாத்துக்கும் சலிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட எல்லாரும் வருவாங்க, நீ எப்படி அவங்களுக்கு இந்த குழம்பு கொடுக்கறது? இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. இதுக்கு மேல நான் என்னதான் பண்ண முடியும்? இந்த பாரு பெருசு, சும்மா திட்டின்னு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். இங்க பாரு, உனக்கு நல்ல கோபம் வந்தாலும் சரி, கெட்ட கோபம் வந்தாலும் சரி, அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் கிடையாது. குழம்பு கெட்டு போனதுதான், அதை சரி பண்ற வேலையை பாரு. ஐயோ, இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் உன்னை நான் ஊருக்கு வர வேண்டாம்னு தடுத்தேன். மீறி வந்து இப்படி பண்ணா என்ன பண்றது? அட என்னயா நீ உசுர தின்னுகிற? அந்த அம்மா வந்து அழுது நின்றது, ஒரு கிஸ்ஸ போட்டதுனால கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிட்டேன். அது ஒத்திக்கின்னு வந்தது தப்பா? வந்துட்டேல்ல, அப்ப சொல்றத ஒழுங்கா செய்.
குழம்பு இப்ப சரி பண்ண போறியா இல்லையா? யோ என்னயா வச்சு கொட்டுறதுக்கும் கோயம்பு வைக்கிறதுக்கும் நான் என்ன உங்க வீட்டு சமையல்காரியா? இதுக்கு மேலாம் நம்மளால முடியாது. நீ வேற ஆளை பாரு. நான் இப்பவே கிளம்புறேன். ராணி அப்பிட்டு. என்னம்மா இப்படி சொல்ற? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. பின் என்ன சரில? ஏதோ நீ குடுக்குற காசுக்கு சொம்மானா சீனா போட்டு போலான்னு வந்தா கோலம் போடு கோயம்பா வெயின்னு உயிரை தின்னுகிற. அவள்தான் எல்லாமே ஓவரு. ராணி கோயிங்கு, நீ போன வெயி. ஐயோ அம்மா, ராணி ராணி. இப்படி ஆயிருச்சே, தேவையில்லாம கோவப்பட்டு போயிட்டாளே. இப்ப சித்தார்த்தும் கிருஷ்ணவேணியும் கேட்டா என்ன பதில் சொல்றது? என்ன பண்றதுன்னே தெரியலையே. வைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ, இப்பவும் நான் கடவுள்கிட்ட கேக்குறது இதுதான். உனக்கு ஏதாவது உயிர் வேணும்னா என் உயிரை வேணா எடுத்துக்கோ. ஆனா பொம்மி இந்த வீட்டுக்கு வேணும். நாங்க எல்லாரும் கண்ட கனவு நிறைவேற்றுறது நீதாம்மா. நீ மட்டும் இல்லன்னு வெச்சுக்கோ, தம்பி உயிரோடவே இருக்காது, செத்துருவாருமா. நீ இல்லன்னா நான் செத்துருவேன் பொம்மி. ஐயா இந்த பக்கமா பொம்மியை பாத்தீங்களா? இல்லையா, பாக்கலையா. அம்மா அம்மா அம்மா, என்னங்க ஐயா? எங்கேயாவது பாத்தீங்களா? பார்த்தனே. எங்க பாத்தீங்க? ஆட்டோல போயிட்டு இருந்துச்சு. ஆட்டோலயா? நான் கூட பார்த்து பேசலான்னு இருந்தேன். அது ஏதோ யோசனையில பார்க்காமலேயே போயிடுச்சு. வரங்க. சரிம்மா. ஆட்டோல போயிட்டாளா? அப்ப இந்நேரம் பஸ் ஏறி கிளம்பி இருப்பான்னு நினைக்கிறேன். சித்தார்த்துக்கு என்ன பதில் சொல்லுவேன்? வேணி எப்படி சமாளிக்கிறது? இப்படி பண்ணிட்டாலே. கடவுளே. ஐயோ, வாராங்களே. இப்ப நான் என்ன பதில் சொல்லட்டும்? என்ன பண்ணுவேன் தெரியலையே. இப்படி ஆயிடுச்சு நிலைமை. தாத்தா. அப்பா, என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நாங்க அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம். வாங்க சாப்பிட போலாம். என்ன தேடினீங்களா? ஆமா தாத்தா, சாப்பாடு ரெடி. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். அப்போ பொம்மி? பொம்மி தான் உங்களை காணோம்னு சொன்னான். அதான் உங்களை தேடி வந்தோம். அப்பா, என்னப்பா இந்த வேலையே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். தாத்தா, நீங்க ஆன்ட்டி கூட போங்க, நான் இலை வாங்கிட்டு வந்துடுறேன். ஆன்ட்டி கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுறேன். வாங்கப்பா. சரிம்மா. பொம்மி, ஏய் பொம்மி, என்னடி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உள்ள வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல? சரி சரி, உள்ள வா, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலாம். வா. என்னம்மா, நல்ல வேலை வந்த. நீ போயிட்டேன்னதும் ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போயிடுச்சுமா. பொம்மி போனதையே இன்னும் என்னால தாங்கிக்க முடியல. உன்னை இங்க கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சு ஓ நிம்மதியும் கெடுக்கிறேன்னு மனசுக்குள்ள நொந்துகிட்டு தாமா இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியலம்மா. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே இப்படி விட்டுட்டு போயிடாதம்மா.
என்னால தாங்கிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் நான் உன்னோட சண்டையே போட மாட்டேன். போதுமா?